படம் எப்படி இருந்துச்சு? என்ன படம் பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். படம் பேர் தெரியல, நான் முதல்ல பார்த்துக்கிறேன். நான் டிக்கெட் எடுத்துனுவா, படம் பேர் தெரியல. இல்லை அவர் ஸ்டோரி வந்து நான் ஒரு எடுத்த மூவி தான் தெரியல. கதை கூட நல்ல கதை தான், அதை மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்திருந்தாருன்னா நல்லா எடுத்துருந்துக்கலாம். இது வந்து ஒரு காட்டுவாசிகளுக்கும் நம்ம மனுஷன் நண்பர் வாழ் மனுஷனுக்கும் தனித்தனியாக பிரித்து ஒரு போலீஸ்காரன் வந்து தனக்கு பிரித்து அந்த சிறை எடுக்கிறதுக்காக ஒரு கேம் ஆடுறான். அந்த கேமை வந்து கடைசியில் அவன் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. சம்மந்தமேனா 2 பக்கமும் அந்த கொலைப்பலி நடலாம் நடக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டீசெண்டாக எடுத்திருந்தாலே இந்த படம் நல்ல கதை ஹிட்டு ஆகிருக்கும். அதே மாதிரி விமலுக்கு வந்து இதுக்கு அந்த படம் தேவையே இல்லை. அவர் வந்து ஹீரோஸுமே இல்லை, அதில் 2-3 சீனு தான் வராரு. ஃபுல்லாகவே இந்த கிராமத்து கதையாக காமிச்சிடும். நான் நினைக்கிறேன் கதைக்காக அவர் எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் அது டேரக்டரோட பிரச்சனை தான். டேரக்டர் வந்து கரெக்டாக மூவ் பண்ணியிருந்தாருன்னே ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக வந்திருக்கும். இது ஸ்க்ரீன் ப்ளே தான் பெரிய குவாலிட்டி இந்த படத்தில். அது கரெக்டாக பண்ணியிருந்தாலே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். யானையை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா 2 சீன் காமிக்கிறாங்க. அந்த யானை தான் காடுன்ற மாதிரி காமிக்கிறானுங்க. அது கரெக்டாக மூவ் பண்ணல இவனுங்க. கடைசியில் அந்த யானை விமலுக்கு வந்து தேவையில்லாத படம் தான் போகுது. அவருக்கு வந்து 2-3 சீன் தான் வந்துருக்கு. அவர் ஹீரோஸுமே இல்லை அதில். கரெக்டாக அவர் செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை செலக்ட் பண்ணாமல் கரெக்ட் பண்ணலாம். களவாணி 2ன்னு சொல்லி வந்தது, அதுவும் செட் ஆகலை. ஆமாம், அது லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கலாமா? அப்போது களவாணி 2 கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆமாம், தேசிய ராஜாவோட பாட்டு நல்லா இருந்தது. அது கேட்குற மாதிரி இப்போ உடம்பு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அட்லீஸ்ட் அந்த சாங்காவது நல்லா இருந்தது. இது அந்த மாதிரியும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அந்த மியூசிக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ ஒரு படம் சாயல் இருக்கும்ல? இல்லை அந்த மாதிரி சாயிலே இல்லை. இது அது மாதிரி தனி ஒருவண்டியாக இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது கரெக்டான இது ஸ்க்ரீன் ப்ளே வரல. இப்போ ஸ்டோரியை இப்படி தான் கொண்டு போகிறோம். அதான் ப்ரோ, காட்டுவாசிக்கும் மனுஷனுக்கும் 2 பேருக்கும் சண்டை மூட்டி அங்கே அந்த கோழி அந்த சிலை வந்து டிஃப்ரெண்ட்டான சிலை, அதை தூக்கணுன்றதுக்காக தான் கான்செப்ட்டு. அது கரெக்டான காந்தாரா வந்து நல்ல ஸ்டோரி ப்ரோ. அவங்க ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கானுங்க. காந்தாரா வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ளே ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க சொல்கிற கதையும் நல்லா புரிஞ்சிருக்கு. காட்டுவாசிலேருந்து ராஜா உள்ள போய் தோடுறது மாதிரி இல்லை. அதை 2 நல்லா ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு டைம் எனக்கு ட்ரை பண்ணி முக்க வாங்கியிருக்கானுங்க. சிம்பிளி வேஸ்ட். படம் எப்படி இருந்துச்சு? என்ன படம் பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். படம் பேர் தெரியல, நான் முதல்ல பார்த்துக்கிறேன். நான் டிக்கெட் எடுத்துனுவா, படம் பேர் தெரியல. மகாசேனா படம் பார்த்தேன். ஓரளவு தான் இருக்குது, சுமாராக. ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஸ்டோரினா அது எப்படி காட்டுள்ள இருப்பாங்க. அந்த கோயிலேருந்து சாமி சிலையை திருடுற மாதிரி கதை. லாஸ்ட்டில் அது திருப்பி வந்து யானை ஒன்று இருக்கும், அது எல்லோரும் சாவச்சிட்டு திருப்பி அந்த சளி அவங்க கையிலே வந்துடும். கும்கி மாதிரி கொண்டு வந்துருக்காச்சி. அதுமாரினா இல்லை, கும்கியோட இது ஓவராக நல்லா இல்லை அவ்வளோ. படம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கா இல்லை போர்? போர் தான் அடிக்குது ஃபுல்லாக. அது எப்படின்னா நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது உள்ள. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படம்? நல்லாயிருக்கும், இது கும்கி மாரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த அளவுக்குனா இல்லை, நார்மலாக தான் இருக்குது. கேரக்டர்ஸ் நடிச்சவங்களை பற்றி சொல்லுங்கள். இவர் விமல் மட்டும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக காட்டை பற்றி தான். ஆமாம் ஆமாம், அதுமாரினா இல்லை. ஆனால் கும்கி மாரினா காடு தான் ஃபுல்லாக. ஆனால் அந்த அளவுக்குனா இல்லை, படம் நார்மலாக தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோலாம் வெளியே இதுமாரி இருக்குண்ணா. அது நாடகம் மாதிரி இருக்குது, படம் மாரி இல்லை முதல்ல. அது ஆமாம் ஆமாம், அவ்வளோலாம் இல்லை. ஃபைட் சீனும் கிடையாது, ரொமான்ஸ் சீனே கிடையாது அதில். அதான் ஆமாம், சுத்தமாக சொல்லலாம் நல்லா இல்லை படம். நாங்கள் என்ன பார்த்து படத்தையே பார்த்தோம். கதை என்னன்னா தெரியல நம்மளுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். சும்மா அந்த என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். வேறு எதுவும் வயசுட்டு தான் படம் ஃபுல்லாக. சார் மகாசேனான படம் பார்த்தோம். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது சரியாக படம் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் புறப்பிட்டாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். அதை எடுக்க தெரியாமல் எடுத்தாலும் தோணுது எனக்கு. இந்த ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப மோசமாகிற மாதிரி, ஒரு ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப இன்னும் நரபலிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இப்போலாம் யாருமே கிடையாது. அதெல்லாம் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. மறக்க வேண்டிய விஷயத்த மறந்து தான் போயிடணும். முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. இப்போலாம் யாரும் அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் நினைவு தேவையில்லை. ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ சூப்பராக இல்லை, நிறைய பிட்டாக இருக்குது. அந்த கேப் வந்து அதில் பிரச்சனை. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு படத்துக்கு எதிர்பார்க்கல, போனோம். நல்லா ஸ்க்ரீன் பிளே சரியில்லை கேட்டதுனால சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே பிட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அது தேவையில்லாத சீன்ஸ் நிறைய. மக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லுங்களேன் எப்படி இருந்தது? ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுமா?
2 ட்ரைப்ஸ்குள்ளே சண்டையாம், அது காரணம் ஒரு சாமியாம். அப்புறம் அந்த சாமியை வந்து திருடுறதுக்கு வேற ஒருத்தவங்க வெளிநாடு வருவாங்களாம். அதை வந்து தெரிஞ்சிட்ட பிறகு அவங்கள கொண்டு இந்த 2 ட்ரைப்ஸ் ஒன்று சேர்ந்துக்குவாங்களாம். நம்புற மாதிரியே இல்லைங்க எல்லாம். யானையா நிறைய கும்கி படம்லாம் பார்த்துருக்கோம். இதில் என்ன கிராஃபிக்ஸ் பண்ணி காமிச்சானுங்க. யானையை கூட சரியாக யூஸ் பண்ணலாங்க. சரியாக படம் நல்லா இல்லைங்க. ஆக்டிங் வைஸா எனக்கு பிடிக்கல நண்பரே. என்ன கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கல.